சென்னையினுடைய பாதிரியார்கள் மிரட்டப்பட்டு அந்த ஸ்டேஜில் அமர்த்தப்பட்டார்கள். இது தெரியுமா? சென்னையினுடைய பாதிரியார்கள் பால் தினகரனும் சரி, மோகன் சி லாசரஸும் சரி, இவர்கள்லாம் மிரட்டப்பட்டு இனிக்கோ இருதராஜனுடைய தலைமையில் ஒரு பிரம்மாண்ட விழா நடந்தது. இவர்கள்லாம் தேவாலயத்துக்குள்ளா யாரும் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு அந்த பாதிரியார் இங்கே எதுக்கு வரான்னா, காருண்யனை சுற்றி யார் வச்சுங்கிறது? பால் தினகரன் வச்சுங்கிறான். அவங்க அப்பா பேரை கிரீன்வே சாலையை மாற்றிட்டு டிஜிஎஸ் தினகரன் சாலைன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இப்படிப்பட்ட பாதிரியார்கள் இவர்கள் இந்த சேகரபாபு போய் கோயில் உள்ள மாலெல்லாம் போட்டுக்கணும், பட்டையெல்லாம் அடிச்சுக்கணும், கோயில் உள்ள ஆல்டரில் நின்று எந்த பாதிரியார்னா விட்டானா? யாரும் விட மாட்டான். இவர்களாக பாதிரியார்களை மிரட்டி இவர்களாக செலவு செய்து ஸ்டேஜ் போட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு 200 ரூபாய் 250 ரூபா கொடுத்து பெண்களை கூட்டி கொண்டு வந்து உட்காந்து நீங்கள் பாருங்கள். அந்த பாஸ்டர் மாத்திரம்தான் 4 பேர் மாத்திரம்தான் ஸ்டேஜில் இருப்பான். கீழே யார் உட்காரணும்? சர்ச்சுக்கு வர அந்த பிலிவர்ஸோ அங்கே வர அந்த விசுவாசிகளும் கீழே கிறிஸ்மஸ் விழாவில் உட்காரணும். ஒரே ஒரு விசுவாசியை காமி, சர்ச்சுக்கு வர பிலிவரை காமி, கிறிஸ்மஸ் விழா காமி. இவர் போய் சர்ச்சா இப்போ எங்கே அல்லேலூயா கோஷம் போடுறாரு, சிறுபான்மையினுடைய மதத்தை பரப்புறாங்க, முக ஸ்டாலின் அவர்களும் இருக்கட்டும். நீங்கள் போடுற மேடையில் அங்கி போட்டுக்கொண்டு ஒரு 4 பேர் உட்காருவான். ஆனால் கீழே யார் உட்காரணும்? யாருக்கு நீ கிறிஸ்மஸ் காசு சொல்கிற? திமுக காரனுக்கு சொல்லணுமா? 200 ரூபாய் கூட்டின்னு வந்து அவனை உட்கார வைக்கிற.